இடைத்தரகர்கள் இன்றி நியாயமான முறையில் நெல் கொள்முதல் செய்யவும் மழைக்காலங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வெங்கட்டரமணன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், வடலூர் மற்றும் சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அமைச்சர் வெங்கட்டரமணன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வடலூர் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக விவசாயி ஒருவர் அமைச்சரின் செல்போன் மூலம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஊழியரை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் உடனடியாக உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக அரசு எப்போதும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் இடைத்தரகர்கள் இன்றி நியாயமான முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதோடு மழைக்காலங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். எந்த ஒரு நெல்மணியிலும் விவசாயிய கஷ்டப்பட்டு விளைவிக்கிற ஒவ்வொரு நெல்லும் எந்த அளவும் பாதிக்கப்படக்கூடாது, மழையிலையோ இல்லை இந்த மாதிரி அடிக்க வைக்கிற சூழ்நிலைகள் எந்த இடத்துலையும் பாதிப்படாத கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம முதலமைச்சர் அவரோட ஆலோசனை பிரகாரம் அவர் அறிவுரை பிரகாரம் முன்கூட்டியே ஒரு திட்டங்களை ஆய்வு செய்து அதை ஸ்டோர் பண்ணுறது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள கேம்பஸ்குள்ளே என்ன இடம் கேட்க முடியுங்கிறத நம்ம மாவட்ட நிர்வாகத்தை கலெக்டர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டிஆர்ஓட்டையும் கேட்டு அந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கோம். தேர்வு பண்ணி அதை நம்ம எப்படி பயன்பாட்டு கொண்டு வரலாம் அதை பார்க்குறோம்.